மதுரை குடும்ப சேனலை பார்க்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பொடி இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். பொடி இட்லி செய்யறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இதுக்கு 5 இட்லியை வந்து ஆற வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு வெங்காயத்தை வந்து ஸ்லைஸா கட் பண்ணியிருக்கேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, ஒரு பட்டை மிளகா, உங்க காரத்துக்கு ஏத்த இட்லி பொடி, எண்ணெய், கொஞ்சம் துருவின தேங்காய், கருவேப்பிலை பொடி, உப்பு தேவையான அளவு. சோ இப்போ நம்ம பொடி இட்லி செய்ய போயிடலாம். 4-5 கருப்பு உளுந்துல செஞ்ச இட்லி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க நார்மல் இட்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை நல்லா ஆற வச்சு வச்சுக்கோங்க. ஆற வச்சு இதே மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணாதான் ஹோட்டல் ஸ்டைலுக்கு வரும். இன்னொன்று சின்ன பிள்ளைங்களுக்கும் வந்து சின்ன சின்ன கியூபா இருக்கிறது வந்து பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ நம்ம இட்லி எல்லாம் கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம பொடி இட்லி செய்ய போயிடலாம். அதுக்கு நான் பேனை ஹீட் பண்ணி அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதோட கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே உளுந்து, கடலைப்பருப்பு, அதோட ஒரு பட்டை மிளகாவையும் பிச்சு போட்டுக்கிறேன். போட்டு அதை நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் லைட்டா வறுத்து விட்டுக்கலாம். அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே நம்ம வச்சிருக்க வெங்காயத்தையும் அதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமா ஆகட்டும். அப்பதான் வந்து நல்லா டேஸ்டா இருக்கும். அதோட கொஞ்சோண்டு கருவேப்பிலை பொடி ஆட் பண்ணிக்கலாம். நீங்க கருவேப்பிலை ஆட் பண்றீங்கன்னா கடுகு உளுந்து ஆட் பண்ணும் போதே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இட்லி மூளை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நீங்க வீட்டில் எந்த இட்லி மூளை அப்படி வச்சிருந்தாலும் அதை ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு இட்லி பொடி வச்சிருக்கனால நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் ரொம்ப ஸ்பைசியா இருக்கும். நீங்க வீட்டில் இருக்கிற பொடியை கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னு நினைச்சிங்கன்னா அந்த மாதிரி ஃப்ளேவரான இட்லி பொடி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இட்லி பொடி ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு ஏற்கனவே வந்து இட்லியில் உப்பு இருக்கும். இட்லி பொடியை நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். நல்லா வதக்கி விட்டோன்னே இப்போ நம்ம கட் பண்ண இட்லியும் சேர்த்துக்கலாம். இந்த பொடியெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி இட்லியை நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. நம்ம போட்டிருக்க இட்லி பொடியும் இட்லியும் நல்லா மிக்ஸ் ஆயிக்கணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வச்சிருக்க தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். எனக்கு தேங்காய் போட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். அதனால நான் தேங்காய் போடுறேன். உங்களுக்கு தேங்காய் போடுறது பிடிக்கல அப்படின்னா ஆட் பண்ண தேவையில்லை. சின்ன பிள்ளைங்களுக்கு தேங்காய் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும். அதுக்காக தான். அவ்வளோதான், நம்மளோட சுவையான ஹோட்டல் ஸ்டைல் பொடி இட்லி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். எப்பவுமே பிள்ளைங்களுக்கு இட்லி மட்டும் கொடுக்காம அந்த இட்லி இப்படி உதிர்த்து போட்டு பொடி இட்லி மாதிரி கூட செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.